இப்போது ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 24, அது குழந்தைக்கு ஜெபிக்குது. அப்போ அது குழந்தை கிடைக்கல. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், ஜெபிச்சுட்டு என்ன செய்யணும், அதை கண்ணை மூடிட்டு அது குழந்தைய வச்சுருக்கிறவங்க 8 மாதம் வயிறு எப்படி இருக்கும் அதே மாதிரி தன்னை என்ன செய்யணும் நினைக்கணும். அதே மாதிரி தன்னை நினைக்கணும். நினச்சிட்டு அதே மாதிரி அப்போ எல்லோரும் இந்த வளைகாப்புக்கு இது வைப்பாங்களே, என்னமோ வைப்பாங்க, அந்த வலையெல்லாம் போடுவாங்க, அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க தெரியுமா. அந்த ஃபங்க்ஷனை முன்னாடி கொண்டு அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்போ வளைகாப்பில் எல்லோரும் வளையல் போடுறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் கையில் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதை ஒரு கற்பனை பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு 10 மாதம் ஆனால் வயிற்று வலிந்தோன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க, ரிலேஷன் வர்றாங்க, பார்க்குறாங்க. அப்போ கடைசியில் நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரியும், அந்த ஆஸ்பத்திரியில் குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரியும், அந்த குழந்தைய கையில் வச்சுருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே அது விரிவாக்கம் பண்ணி ஒரு 1/2 hour அதை என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். நீங்கள் தியானம் பண்ணும்போது அது அப்படியே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், நடந்துடும். தியானம் பண்ணுவதுக்கு உண்டான ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுது.